Hello all, welcome back to my channel and welcome back to another walk, that is Ooty day 2, that is Mudhumalai vlog. So இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது தான் வந்து நாங்கள் தங்கியிருந்த லைக் ரெசார்ட்டோட ஓவர்வியூ. அதை முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டோம். ஒரு 9:30 போல் கிளம்பிட்டோம், இல்லை ஒரு 8:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. ஸோ ஏன் டைமிங் சொல்கிறேன்னா, இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது திரும்பின உடனே. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி மெஸ் இருக்குது. இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். ஸோ நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் அந்த ரோடு என்டர் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும். நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் சைட்லலாம் வந்து உங்களுக்கு பார்க்கிங் விஷால் இதெல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜமுனா மெஸ்ஸுங்கிற ஒரு குட்டி ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து லோக்கல்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஃபேமஸான டேல் ஃபிலிப்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு ட்ராவலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறீங்கன்னா லோக்கல்ஸ் எங்கே அதிகமாக சாப்பிட்றாங்களோ அந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணோன்னா எப்போவுமே நல்லாயிருக்குங்கிறது அவரோட ஒரு சின்ன ஃபைண்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அந்த மெஸ்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ரேட்டும் கம்மி, பட் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் இது வந்து இப்போ இல்லை, லைக் 2014 இந்த மெஸ்ஸை வந்து நாங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சில சாக்லேட்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதே ரோட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் போட் ஹவுஸ் வந்துவிட்டோம். போட் ஹவுஸும் ஓகே. அதாவது நாங்கள் போனது வந்து இட் வாஸ் அ மண்டே. நாங்கள் பிளான் பண்ணி தான் மண்டே போனோம். ஏன்னா சண்டேயோடு வந்து எல்லா க்ரௌடும் மோஸ்ட்லி டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ மண்டேலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தான் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே இது 26th. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். ஸோ மெயின் போட்டில் நாங்கள் போகவே இல்லை. ஸோ பைக்காரா நெக்ஸ்ட்டு அதுக்கு முடிச்சுட்டு பைக்காரா போகலான்னு பிளான் இருந்தது. ஸோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டில் போகல. அதுக்கு பதிலாக மெயின் கிட்ஸ் வந்து விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 years பேக் வந்து நாங்கள் வந்திருந்தோம். 3 years பேக் 2019 வந்து நாங்கள் ஊட்டி வந்தப்போ இந்த மாதிரி ப்ளே ஏரியாவில் நாங்கள் விளையாண்டோம். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு டேஷிங் காசில் விளையாடணும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இங்கே வந்து டேஷிங் காசு வந்து இப்போ விளையாட போகிறோம். ஸோ கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த தடவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய காம்போ பேக்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேஷிங் காசு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸை. இதுதான் வந்து நான் சொன்ன காம்போ பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனி 4 கேம்ஸ் விளையாண்டா 150 rupees தான். பட் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து விளையாடும்போது 240 rupees வரும். ஸோ உங்களுக்கு வந்து 90 rupees வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். இது ஃபுல் கிட்ஸோட ஏரியா இது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் காம்போ எடுத்திருந்தோம். ஸோ அதில் தான் போய் கிட்ஸ் ஒன்றுன்னா விளையாண்டாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பெரியவங்க விளையாடுறதுக்கும் அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. நாங்கள் விளையாட அந்த ரோலர் கோஸ்டர் வந்து உங்களுக்கு அதுவும் காம்போ இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் மணியும் சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து நாங்கள் ரொம்ப ரஷ்ஷில் போவேணான்னு சொல்லி தான் நாங்கள் மண்டே வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். அது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ சண்டேவோடையே கொஞ்சம் க்ரௌட் கம்மியாயிடுச்சு. ஸோ மண்டேலேருந்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ மீடியமான ஒரு க்ரௌட் தான் இருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் எடுத்தோம். பட் அந்த ஃபோட்டோ செஷன் எல்லாமே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லைக் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது முடிஞ்சு அம்மா வந்து கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ் மாதிரி சாக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து
சாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிடும். இப்போ எங்கள் பிளான் வந்து பைக்காரா போகலான்ட்டு இருந்தது. ஸோ அதுக்கோசரம் லைக் என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒரு 11:30 12 போல் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. பாஸ்போர்ட் எப்படி சாப்பிட்றது? இது வந்து ஒரு சின்ன ஒரு பேக்கரி. இது வந்து முதுமலை போகிற ரோட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. சேச்சி கடைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இப்போது அங்கே ஒரு மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கலட்டி வழியில் நாங்கள் வந்து முதுமலைக்கு போகிறோம். கூடலூர் வழியாகவும் போகலாம். ஆனால் அது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வருது. இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். பட் இதில் வந்து இறங்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அங்கேயே கேட்டாங்க. அங்கே நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே வந்து இல்லை நின்று கேட்டாங்க. ஸோ ஊட்டி லைசன்ஸ் இருந்ததுன்னா விடுறாங்க, அப்படி இல்லைன்னா அவ்வளோவா விடுறதில்ல. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஆல்ரெடி என்னோடய பிரதர்-இன்-லா அங்கே ஊட்டிங்கிறதுனால அதை வச்சு நாங்கள் உள்ள போனோம். பட் ரொம்பவே ஸ்லோவாக போகணும். ரொம்ப பார்க்குறக்கு நேராக இருந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்கு வந்து கார் கண்ட்ரோலே இல்லாத மாதிரி எனக்கு 2-3 இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருக்கும்போது ஃபீல் ஆச்சு. நிறைய 36 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து வர்றது ரொம்பவே இதாக இருந்தது. பட் இது முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது இட் வாஸ் வெரி டஃப். ஏறும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான காராக இருந்ததுன்னா தான் நல்லா வந்து ஏறும். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ரோடு தான் இது. பட் என்னென்னா ரோட் நீட்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடில் இறங்கும்போது டவுன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹம்ப்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ரைட் சைடுக்கு ஹம்ப் இருக்காது. ஏன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்னஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நல்ல குட்டி குட்டி பிரேக்ஸ், ஸ்பீட் பிரேக்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் இருக்காது உங்களுக்கு அப்பில் ஏறும்போது. பட் அப் வந்து நம்ம எல்லா வண்டியும் அலோவ் பண்ணுறாங்க. பட் டவுன் இறங்கும்போது தான் அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுனால இப்போ கொஞ்சம் அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் இஃப் யூ ஆர் வெல் குட் இன் டிரைவிங் யூ கேன் கோ. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சீக்கிரமே ரீச் ஆகிட்டோம் கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற ரூட்டில் வந்து நாங்கள் நிறைய மான் பார்த்தோம். டீர்ஸ் வந்து லைக் புள்ளிமான் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி டீர்ஸ் வந்து ரொம்பவே பார்த்தோம். அதில் ரோட் ஃபுல்லுமே அதிகமாக அதுதான் எங்களுக்கு ஜாஸ்தி கிடச்சிது. பட் அங்கே ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே நினச்ச மாதிரியே கிடச்சிது. அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் வர வர பார்க்கலாம். ஸோ முதுமலைக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகிட்டோம். இதுக்கு நடுவில் எப்போவுமே குட்டி பசங்க இருந்தால் இது தானே. ஸோ அவனுக்கு வந்து சுசு போகணுன்னு சொல்லிட்டு இறங்கினான். பட் சுசு போகலை ஆக்சுவலாக, சும்மா ஒரு பிரேக்கோசரம் இது பண்ணியிருக்கான். பட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது குட்டி பசங்க இருந்தாங்கன்னா டயப்பர் போட்டுவிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அது முடிச்சுட்டு முதுமலை வந்து நாங்கள் ஃபுல்லாக என்டர் ஆனோம். என்டர் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ லன்ச் போகலான்னு சொல்லிட்டு அங்கே நேர்லேயே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. பட் அது என்னென்னா அங்கே ரோடும் இருக்குது. பட் அங்கே ஒரு போலீஸ் ஒரு செக்யூரிட்டி அங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து அலோவ் பண்ணலை. ஏன் ரீசன் எனக்கு தெரியல. ஸோ சுற்றிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியை காட்டினார். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடில் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அது ஏன் அங்கே அலோவ் பண்ணலைன்னு எனக்கு பர்டிகுலர் ரீசன் என்னன்னு தெரில. அதுக்கப்புறமேல அங்கே இதுதான் இந்த வந்து ஹோட்டல். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரோட்ஸ் வந்து பம்பியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே போனால் லன்ச் வந்து 1 hour ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. 3:30க்கு வந்து எங்கள் ரைடு இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவனு வர்ற துரோணாம ஓடி வர்ற வண்டி வண்டி. ஸோ எங்கள் சஃபாரி டைமிங் வந்து 3:30 to 4:30, 1 hour ரைட். ஸோ 3:30 to எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 4:45 ஆயிடுச்சு திரும்பி ரீச் ஆகும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 10,
ஹாலிடேஸ் பப்ளிக் ஹாலிடேஸில் இருந்ததுன்னா சீசன்னா உங்களுக்கு வந்து 12 o'clock வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமேலு 3 o'clock திரும்பி ஸ்டார்ட் ஆகும். 3 to evening 6 இது வரைக்கும் தான் வந்து சஃபாரி டைம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சஃபாரியில் வந்து நாங்கள் கிளம்பினோம் உள்ள. ஸோ உள்ளே அவங்க கூட்டிகிட்டு போனதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு அனிமல்ஸும் எங்களுக்கு கிடைக்கல, எக்ஸப்ட் கொஞ்சம் டீர்ஸ் மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து எங்களுக்கு ஒரு அனிமல்ஸும் வந்து கிடச்சிது. இப்போ பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு மேல் டீர், அதோட கொம்பு தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு பெரிய டீர் இருந்தது. வந்து ஒரு ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இது ரொம்பவே லக்கி, ரொம்ப க்ளோஸ்லியே எங்களுக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய எலிஃபென்ட்ஸ் இருந்தது, அந்த ஃபுல் ஹர்டே இருந்தது. ஸோ அங்கே போகும்போது நம்ம வந்து எல்லாருமே ஒரு எக்ஸைட் ஆகி நம்ம ஷவுட் பண்ணுவோம், இல்லை பேசுவோம். பட் முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட இதாக இருக்குது. ஸோ சத்தம் போட்டால் வந்து அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் அனிமல்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நோ ஷவுட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதே நிற்கும் போதே ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் லைக் ஒரு ஃபுல் டியரோட ஒரு பெரிய கூட்டமே போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறமேட்டு திரும்பி ஒரு 3 எலிஃபென்ட்ஸ் வந்து நாங்கள் திரும்பி பார்த்தோம். ஒன்று வந்து காஃபோட இருந்தது, இன்னொன்று வந்து இருந்தது. ஸோ 2 அடல்ட்டு ஒரு குட்டி காஃப் நாங்கள் பார்த்தோம். ஸோ இதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 3 times வந்து எங்களுக்கு எலிஃபென்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து கிடச்சிது. ஸோ ரொம்பவே வருத்தப்பட்டு உள்ளே போயிட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 an hour எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எக்ஸப்ட் டீர் மட்டும்தான். ஸோ இதையும் பார்த்ததுலேயுமே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இது என்டையர் ஒரு ரவுண்ட் மாதிரி. ஸோ அங்கே முடிச்சுட்டு நேராக கார் பார்க்கிங்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. முன்னாடியே ட்ராப் பண்ணுவாங்க. நாங்கள் கார் பார்க் பண்ண சொன்னதுனால எங்களை வந்து இந்த கார் பார்க்கிங்லேயே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் போயிட்டுருக்கும்போது நாங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுன்னு ஃபோட்டோ கூட ஃபுல் ஃபேமிலியாக எடுக்க முடியல. ஸோ ஃபுல் இதுலேயே போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே தான் கார் பார்க்கிங். நம்ம இங்கே இறங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எலிஃபென்ட் கேம்பில் த ப்ராப்ளம் இஸ் நாங்கள் ஒரு 4:45-5 வந்து முடிச்சிட்டோம். பட் அது வந்து ஆரம்பிக்கிறதே 6 o'clock தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது இருந்தது. ஸோ 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஆல்ரெடி இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அட்ரஸ் அதெல்லாம் எது வேணும்னா நீங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே புக்கிங்ஸும் இருக்குது. நீங்கள் அட்வான்ஸாக ரூம்ஸும் புக் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே வந்து இந்த இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் ஆகிட்டதுனால நாங்கள் அங்கே வந்து விட்டுட்டு நாங்கள் நேராக வந்து இதுக்கு வந்துட்டோம், ஊட்டிக்கு வந்துட்டோம். ஊட்டிக்கு வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் வந்து இந்த மாடிஸ்ன்னு சொல்லிட்டு பழைய கெஃபே காஃபி டே இருந்தது இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து ஜாஸ்தியாக மீட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மீட் பண்ணோம். திரும்பி ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி நாங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங்கும் வந்து பண்ணோம். இங்கே ஒரு ஸ்டோர்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இங்கே விஷால்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கம்மி ஓரளவுக்கு ரேட்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் தங்கியிருந்த அந்த வெஸ்பெரின்லேயே வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் டின்னருக்கு எங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து நாங்கள் மெனு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ வெறும் சப்பாத்தியும் செட்டிநாட் சிக்கன் மட்டுமே வந்து நாங்கள் சொன்னோம். கிட்ஸ் வந்து அங்கே பர்கர் சாப்பிட்டுட்டாங்க. அதனால் வந்து ஒமிஷா வேணும்னா வியாஸ் ஒன்றே மட்டும் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். இதுக்கு போய்ட்டு திரும்பி நைட்டு அங்கே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. சப்பாத்தியும் நல்லா இருந்தது, சிக்கன் கிரேவியும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் vlog பார்க்காதவங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். vlog 1 day 1 வந்து. ஸோ அதில் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ரெசார்ட் நாங்கள் எங்கே இருந்தோமோ அந்த ஸ்டேயோட இது வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எது வேணாலும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு எங்களோட டே இன்றைக்கி இப்படி தான் க்ளோஸ் ஆகுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய vlogs வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு பார்ட்டும் இருக்குது, day 3யும் இருக்குது ஊட்டியோட டைரிஸில். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து
இன்னும் சில ஸ்மால் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சில ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Until then, it's Samyuktha signing off and have a very happy Pongal. Bye.